கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டணம் சப்பானிப்பட்டி அருகே உள்ள பொம்மசமுத்திரம். இங்கே ஒரு மிருத்திகா பிருந்தாவனம் அமைந்துள்ளது. இந்த இடத்திற்கு ஆசிரியர் சீனிவாசன் நம்மை அழைத்துச் சென்றார். சிறிய கோவிலாக காணப்படுகிறது. சனிக்கிழமைகளில் வழிபாடுகள் நடக்கின்றது. இங்கே ஒரு கால பூஜை திட்டத்தின் கீழ் இங்கே பூஜை நடக்கிறது. தேசிய நெடுஞ்சாலைக்கு அருகே இது அமைந்திருந்தாலும் கிராமத்தின் சுவடுகள் இங்கே காணப்படுகின்றன. பிருந்தாவனம் என்ற நிலை மாறி தங்களுடைய கிராமத்து தெய்வம் என்னும் நிலையில் இங்கு வழிபாடுகள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. கருடக்கம்பத்தில் இருக்கும் அனுமாருக்கும் வழிபாடுகள் நடக்கின்றது. கோவிலின் உள்ளே உள்ள பிருந்தாவனம். பிருந்தாவனங்கள் பெரும்பாலும் ஜீவசமாதி அல்லது ஜீவசமாதியிலிருந்து எடுக்கப்பட்டு வந்த மண்ணை கொண்டு கட்டப்பட்டு வழிபாடு நடந்து வரும் இடமாகும். அப்படிப்பட்ட ஒரு இடம்தான் இந்த பொம்மசமுத்திரம் பிருந்தாவனம். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நிறைய இடங்களில் பிருந்தாவனங்கள் காணப்படுகின்றன. ஒரு காலத்தில் மத்வ மதத்தைச் சேர்ந்தவர்கள் இங்கு அதிகமாக தங்களுடைய வைணவ நெறியை பரப்புவதற்காக இந்த பகுதிக்கு வந்ததாக கூறப்படுகிறது. இதனால்தான் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பிருந்தாவனங்கள் அதிகமாக காணப்படுகின்றன. இந்த பிருந்தாவனத்தில் முக்கியமான ஒன்று, 2 காளைகளை இந்த பிருந்தாவனத்தில் காட்டியிருக்கிறார்கள். உங்களுக்கு பார்த்தால் தெரியும். இந்த இடத்தில் ஒரு காளை காணப்படுகிறது. இங்கே 2 கால்களும், இங்கே 2 கால்களும், ஒரு காளை தூக்கியவாறு காணப்படுகிறது. இந்த பகுதியில் ஒரு காளை வடிக்கப்பட்டுள்ளது. இதற்கான விளக்கம் நமக்கு தெரியவில்லை. ஆனாலும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பார்த்த பிருந்தாவனங்களில் இந்த பிருந்தாவனத்தில் மட்டும்தான் 2 காளைகளும் அதன் நடுவே ஒரு பூவும் காட்டப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பல இடங்களில் பார்க்கின்ற பிருந்தாவனங்கள் அந்த ஊர் மக்களின் எண்ணப்படியே அங்கு பூஜைகள் நடப்பதை நாம் கண்கூடாக காணலாம். பெரும்பாலும் பிருந்தாவனங்களில் காணப்படும் கருட கம்பத்தில் கருடாழ்வாருக்கு பதில் ஆஞ்சநேயர் காட்டப்படுவது ஒரு பொது மரபாகவே கருதப்படுகிறது.
வணக்கம். நாம் இப்போ சப்பானிப்பட்டி பக்கம் இருக்கிற பொம்மசமுத்திரத்தில் இருக்கோம். இந்த பொம்மசமுத்திரத்தில் ஒரு பிருந்தாவனம் இருக்குது. அந்த பிருந்தாவனத்துக்கு கமலநாதன் அப்படின்ற ஒரு பூஜை பண்ணுறாரு. இந்த கோயிலை பற்றி அவர் என்ன சொல்கிறாருன்றதை பார்க்கலாம். என் பேர் கமலநாதங்க, பையூர். பொம்மசமுத்திரம் கோயில் பூஜை செய்கிறேன். குறைஞ்சது ஒரு 30-35 வருஷமாக செஞ்சுன்னு வரேங்க. வார பூஜை டெய்லி செய்கிறேங்க. மேற்கொண்டு புரட்டாசி மாதத்தில் 5 சனியும் செய்கிறோம். எப்படியோ ஒரு காலத்தில் மத்வர்களால் உருவாக்கப்பட்ட பிரதிஷ்டை செய்யப்பட்ட பிருந்தாவனங்கள் இன்றும் வழிபாட்டில், அதுவும் கிராம வழிபாட்டில் உள்ளது பாராட்டத்தக்க வேண்டிய விஷயமாகும். இப்படிக்கு கிருஷ்ணகிரி வரலாற்று ஆய்வு மற்றும் ஆவணப்படுத்தும் குழு அருங்காட்சியகத்துடன் இணைந்து நன்றி.